இன்றைய வேத வாசிப்பு யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இன்றைய நற்செய்தி நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துதல். எங்கள் வீட்டிற்கு ஒரு நாய்க்குட்டியை வாங்க நாங்கள் தீர்மானித்தோம். என் 11 வயது மகள் நாய்கள் என்ன சாப்பிடும் என்று அதன் வாழ்க்கையை முறையை குறித்து மாத கணக்கில் ஆராய்ந்தாள். நாய்க்குட்டியை அதற்கென ஒரு தனி அறையில் வளர்த்தாள். அது சிறப்பாக செயல்படும் என்று அவள் சொன்னாள். ஆகையால் நாங்கள் அதற்கென ஒரு படுக்கை அறையை ஆயத்தப்படுத்தினோம். அந்த நாய்க்குட்டியை வளர்க்கும் போது ஆச்சரியங்கள் நிறைய காத்திருக்கும் என்றறிவோம். ஆனால் அதை வளர்க்க என் மகள் ஏறெடுத்த ஆச்சரியமான முன்னேற்பாட்டிற்கு ஈடில்லை. வரப்போகிற நாய்க்குட்டிக்காக ஆர்வமுடன் என் மகள் ஏறெடுத்த இந்த முன்னேற்பாடுகள் தன் ஜீவியத்தையும் வாக்குறுதிகளையும் தன் ஜனத்தோடு பகிர ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி ஏங்கிக் கொண்டிருக்கும் கிறிஸ்துவின் எண்ணத்தை எனக்கு நினைவுபடுத்தியது. பூமியில் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நாட்களில் இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று வலியுறுத்துகிறார். மேலும் அவர்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இருக்கிற இடத்திலே அவர்களும் இருக்கும்படி அவர்களை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சீஷர்கள் சீக்கிரமே பிரச்சனைகளை சந்திக்க போகிறார்கள். ஆனால் அவர்களை சுயதேசம் திரும்பச் செய்யும் முயற்சியில் கிறிஸ்து ஈடுபட்டிருக்கிறார் எனும் உண்மையை அவர்கள் நம்பும்படி செய்தார். புதிய நாய்க்குட்டியை எங்கள் வீட்டிற்கு வரவேற்கும் முன்னேற்பாடு முயற்சியில் என் மகளுக்கு என்னால் உதவ முடியவில்லை. ஆனால் அதை நான் ரசித்தேன். அதே போன்று நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நம்மோடு நித்திய வாழ்வை பகிர்ந்து கொள்ள நினைக்கும் நம்முடைய இரட்சகரின் ஏக்கத்தை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது.